ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் முக்கிய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே. ஏனென்றால் இது என்னுடைய உத்தரவு. இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக நல்லதொரு செய்தியை சொல்வதற்காக உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் இன்று முதல் நிச்சயமாக ஒரு தீர்வை காணப்போகிறது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், பழகிக்கொள். அதில் ஒரு அளவும் கூட, சிறிது அளவும் கூட தவறே இல்லை. பணிந்து போவதனால் தவறு இல்லையே. அதே மாதிரியான இன்னொன்றையும் சொல்கிறேன். உன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகளை வெறுத்து விடாதே. ஆகவே இவற்றுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் நல்லதொரு விடியலாக விடிந்திருக்கிறது. உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் ஓடி வரும். விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. அதிலும் தவறில்லை. யாரையும் ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறைகள் எல்லாம் செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதிலும் தவறில்லை. நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்களை தவிர்த்து பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் நடந்து கொள். பிறகு இந்த சாயப்பா உன்னை நல்லதொரு நிலைமைக்கு உயர்த்தி காட்டுவேன். உன்னுடைய லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நோக்கியே நீ உன் பயணத்தை சென்று கொண்டே இரு, போய்கொண்டே இரு. உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நீ அங்கேயே நின்று விடாதே. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கே அதேதானே. இது உன்னால் செய்ய முடியாது, நிச்சயம் முடியாது, இதற்கெல்லாம் நீ தகுதியே இல்லாதவன் என்று பல பேர் பலவிதமாக பல குரல்களில் உன்னிடம் சொல்வார்கள். அதை நீ செவியில் கேட்காமல் அதற்காக எல்லாம் உன் இலக்கை விட்டு விட்டு நின்று விடாதே. அந்த இடத்திலேயே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகுழியில் தள்ளிவிடும். உன் பாதையில் உன் சாயப்பா துணையாக நான் இருக்கிறேன். உன் பாதைக்கு உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். புரிகிறதா? நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும், எதையும் இலகுவாக சாதித்து விடுவாய். சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாது. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை காயப்படுத்துகிறது. அதை தாங்காமல் தான் உன் மனம் தவித்து கொண்டிருக்கிறது. கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இதோ நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. தூங்காத இரவுகள் இருக்கலாம், விடியாத இரவும் இல்லை. தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடைந்து விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றாலே இந்த சாயப்பா உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றுதானே அர்த்தம். அதே நேரத்தில் நீ மற்றவருக்கு செய்யும் உதவியை சொல்லி காட்ட வேண்டாம் என்றல்லவே. சொல்லி காட்டும் பழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே. இன்று நீ சிரித்து கொண்டே பிறரை இகழ்ந்து பேசி இருக்கலாம், ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை மட்டும் நினைவில் கொள். துன்பங்கள் வரும் நேரத்தில் அதை ஒதுக்கிவிட்டு எப்போதும் நீ சிரித்து கொண்டே இரு. நீ ஆழப்பிறந்தவன் அல்ல. நீ நீயாக இரு. நல்லதை செய், நல்லதை மட்டுமே செய். என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். நீ இழந்து
உன்னிடம் இருந்து இழந்து போனதை நினைத்து வருத்தப்படாதே, இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து மாற்றி நிச்சயமாக மாற்றங்களை அமைத்து தருவேன். உன் வாழ்வில் தடைகற்கள் எல்லாம் படிகற்களாக மாற்றிவிட்டேன். இனிமேல் உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றிதான். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. உன்னை எந்த நேரத்திலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன், விட்டதும் இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதற் பகுதி விதி மற்றும் கர்மவினை, மறுபகுதி அவரவர் மனம்தான் காரணம். பகைவர் என்பவர் வெளியில் இருப்பவரல்ல, மாயை என்று வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே தான் இருக்கிறது. நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நீ அதை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று முதலில் ஒத்துக்கொள்ள தைரியம் வேண்டும். முதலில் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறு செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்த தவறை உணராமல் தவறை மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது. புரிகிறதா? ஆகவே நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும். வலியை பொறுத்துக்கொள். பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் வருத்தப்பட வேண்டாம், அழ வேண்டாம், குற்றமாக கருதாதே. தோல்விகள் வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே. உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சர்க்கிள்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பிறகு உனக்கான வெற்றி நிச்சயம். ஆம் செல்லமே, மனம் தடுமாறுகிறது, எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று நீ என்னிடம் கேட்பது புரிகிறது. சாயப்பா, எப்படி என்று என்னிடம் கேட்கிறாய். எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது மனிதனின் மன இயல்புதான். ஆகவே மனதை ஒரு நிலைப்படுத்து. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. இதோ உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அந்த நேரம் நல்ல நேரமாக அமைந்துவிடும். ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.